சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தான் நினைச்சது ஒரு வழியா நடந்துருச்சு. அப்பத்தா சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி தான் சாகணும், நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னது போக என்னுடைய மனசுல இருக்கிற ஒரு ஆசையை ட்ரங்கு பெட்டிக்குள்ள ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். நான் செத்ததுக்கு அப்புறமா என்னை பாடையில கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆசை என்னன்னு படிச்சு அதை ஏன் முன்னாடியே நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கோம். இதன்படியே பார்த்தா ராஜாங்கமும் சன்னாசியும் அப்பத்தா எப்படியெல்லாம் சொல்லிச்சோ அதே மாதிரி அப்பத்தாவை கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சு ஊருக்காரவங்க எல்லாத்துக்கும் சொல்லி அதே மாதிரி என் மகமாருக பேத்திமாருக எல்லாருமே ஒசந்த பட்டு புடவை கட்டி நகை நட்டெல்லாம் போட்டு என் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தா மோகனா, ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்ல பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் போட்டு அப்பத்தா முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி வருவாங்க. அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வியும் பார்த்தா சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்பத்தாவை பாடையில உட்கார வச்சு சரி அப்பத்தாவை தூக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கையில கருப்புக்கு பார்த்தா பதறும். அட பாவிகளா, உசுரோட கொண்டு போய் அப்படியே புதைக்க போறீங்களோ அப்படின்னு சொல்லி இங்க கருப்பு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பத்தா பாடையில ஏத்துறதுக்கு முன்னாடி அப்பதான் சன்னாசிக்கு ஞாபகம் வரும். அண்ணே, ஆத்தா அன்னைக்கு சொல்லிச்சுல என்னுடைய கடைசியா ஒரு ஆசை இருக்கு, அதை ட்ரங்கு பொட்டிக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிச்சுல, அந்த ஆசையை நிறைவேற்றிருவனே. ஆத்தா சொன்ன மாதிரி ஊருக்காரவோ சொல்லி ஒப்பாரி பாட்டு பாடி ஆண்டிப்பட்டிக்காரவோ எல்லாரையும் வர சொல்லி மேல தாளத்தோட ஆத்தா சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், கடைசியா இதை மட்டும் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும் ராஜாங்கமோ ஆமா சன்னாசி செய்து ஆத்தாவுடைய ட்ரங்கு பொட்டி போங்க, எல்லாரும் போய் ஆத்தாவுடைய ட்ரங்கு பொட்டியில என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவோ மலரு, சேது, சாவித்திரி, சித்ரா, ஈஸ்வரி எல்லாரும் போவாங்க. ட்ரங்கு பெட்டி திறக்கலான்னு பார்த்தா ட்ரங்கு பெட்டி பூட்டு போட்டிருக்கும். பூட்டி இருக்கு. சாவி இங்க இருக்குன்னு தெரியுமா, மலரு சாவி இங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி செய்தி கேட்கவும் தெரியாதே மாமா எனக்கு அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும் சரி எல்லாரும் சாவியை தேடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாவியை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் மலரு தலைவாணி கீழே தேடிக்கிட்டு இருக்கையில அந்த தலைவாணி உரைக்குள்ள அந்த சாவி இருக்கும். மாமா சாவி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மலர் எடுத்து கொடுக்கவோ சேதுதான் அந்த ட்ரங்கு பெட்டியை திறக்கிறாரு. அந்த ட்ரங்கு பெட்டியை திறந்து அதுல ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. அதை பார்த்ததும் சேதுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழணும், அப்படி 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா ஏன் ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி அப்பத்தா எழுதி வச்சிருக்கோம். இதுதான் உன் கடைசி ஆசையா அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது அதை பார்த்து படிச்சு கதறி அழுவாரு. இதை கொண்டு போய் சேது ராஜாங்கத்திட்ட கொடுப்பாரு. ராஜாங்கம் பார்த்துட்டு சன்னாசிட்ட கொடுப்பாரு. 2 பேரும் பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு ஆத்தாவே நம்மளை விட்டு போயிருச்சு, ஆத்தாவுடைய கடைசி ஆசை தானே, ஆத்தாக்காக தமிழ்ச்செல்வியை நம்ம மன்னிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும் சரியா சேது ஆத்தா முன்னாடி தமிழ்ச்செல்வி நீயும் சேர்ந்து ஆத்தா காலில் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவோ சேதுவும் தமிழ்ச்செல்வியோடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு. இங்க பாரு ஆத்தா, இவளை நான் ஏத்துக்கிட்டேன் அப்பத்தா, இவளை நான் ஏத்துக்கிட்டேன். ஏன் அப்பத்தா நீ விட்டு போன, என்னை ஆத்தாவுக்கு ஆத்தாவா இருந்து என்னை அப்படி வளர்த்தி என் பிள்ளையவும் பார்க்காம போயிட்டே அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது கதறி அழுகவும் இங்கே தமிழை பார்த்தா சேதுவோடைய கையை பிடிச்சு அழுகுறாங்க. இப்பயாவது என் வயிற்றுல வளருது உங்க பிள்ளைன்னு நினைச்சு பேசுனீங்களே, எனக்கு அதுவே போதும். நீங்க இந்த சொன்ன ஒத்த வார்த்தையிலே உங்க மேல இருந்த கோவம் ஈவம் எல்லாம் எனக்கு போயிருச்சு. அதே மாதிரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தமிழும் பார்த்தா சேதுவோடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் சேதுவும் பார்த்தா அப்பத்தா முன்னாடி 2 பேரும் சேர்ந்து நின்று 2 பேரும் கையை பிடிச்சி பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்பத்தா ரொம்ப மனசு குளிர்ந்து போய் இது போதும்டா, எனக்கு இது போதும், இந்த நிமிஷம் என் உசுறு போனா கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா ஒரு மாதிரிய கண்ணெல்லாம் மேலே போகுது. அப்பத்தா சொன்ன நாடகம், அப்பத்தா நடித்த நாடகம் எல்லாமே சேதுவும் தமிழும் சேர்ந்ததுக்கு அப்புறமா உண்மையாக போதான்னு காத்திருந்து பார்ப்போம்.